Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Premiere Proல ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சீக்வென்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட 2 சீக்வென்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான சீக்வென்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, கம்ப்ளீட் சீக்வென்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீக்வென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Mங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துடலாம். இல்லை அந்த சீக்வென்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைம் ரேஞ்சை மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டைம் ரேஞ்ச் வேணுமோ அந்த ஸ்டார்டிங் இடத்துல நீங்கள் கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணி ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி இன் பாயிண்ட்டையும் ஓங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி அவுட் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ Ctrl+M கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ண அந்த குறிப்பிட்ட டைம் ரேஞ்ச் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்காக இந்த இன் அண்ட் அவுட் பாயிண்ட்டை நீங்கள் டைம் லைனில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. எக்ஸ்போர்ட்டில் வந்த இடத்துல கூட நமக்கு இன் அண்ட் அவுட் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ஏற்கனவே செட் பண்ண இந்த கிளியர் இன் ஒருவேளை நம்ம ஏற்கனவே செட் பண்ண இந்த இன் அண்ட் அவுட் பாயிண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டைம் லைனை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு கிளியர் இன் அண்ட் அவுட் ஆப்ஷன் உண்டு. இல்லை Ctrl+Shift+X அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை கொடுத்தும் நாம் ஏற்கனவே செட் பண்ண இன் அண்ட் அவுட் பாயிண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த கம்ப்ளீட் சீக்வன்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ Ctrl+M ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபார்மேட். ஸோ எப்பயுமே H.264 என்கோடிங் ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா அவுட்புட் நேம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த அவுட்புட் நேமை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இந்த வீடியோவை எந்த லொக்கேஷனில் அண்ட் எந்த நேமில் சேவ் பண்ணணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு மேன் திங்கிங் அப்படிங்கிற சீக்வன்ஸோட நேமே வந்து ஃபைல் நேமில் வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு வந்து இப்போதைக்கு சும்மா சாம்பிள் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற நேம் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ சாம்பிள் எக்ஸ்போர்ட் அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த சீக்வன்ஸில் வீடியோவும் இருக்குது அண்ட் ஆடியோவும் இருக்குது. ஒருவேளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஆடியோலாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடியோ வேண்டாங்கிறத இங்கே நீங்கள் அன்செக் பண்ணிடலாம். பட் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோ அண்ட் ஆடியோ கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆடியோவையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா வீடியோ கேட்டகரி. ஸோ இங்கே தான் ஒரு சில முக்கியமான வேல்யூஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவோட செட்டிங்ஸ். ஓகே, ஸோ விட்த் அண்ட் ஹைட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது 1080pயில் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை விட கம்மியான ரெசல்யூஷனில் தான் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அன்செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கஸ்டம் வேல்யூவை நாமளே என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைக் 1280 அப்படின்னு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக 720க்கு அது என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இல்லை எனக்கு வேறு விதமான விட்த் வேறு விதமான ஹைட் யூனிஃபார்மாலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செயினை பிரேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைரெக்டாக கஸ்டமர் நீங்களே என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ நீங்களே டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான விட்த், உங்களுக்கு தேவையான ஹைட் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போது சோர்ஸ் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எதுவும் என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணல. அண்ட் கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டர் அட் மேக்ஸிமம் டெப்த் அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி என்கோடிங் செட்டிங்ஸ் நல்லா கவனிங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் என்கோடிங்கில் இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நல்ல வீடியோ கார்டு இருக்குது, நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு, நல்ல பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹார்ட்வேர் என்கோடிங் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபைல் வந்து மெயினில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை அன்செக் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஹையில் நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4.2 தான் நமக்கு தேவை. ஒருவேளை 4.1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4.2க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா பிட்ரேட் செட்டிங். ஸோ பிட்ரேட் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் பிட்ரேட் தான் நம்ம வீடியோட குவாலிட்டி என்ன, சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் குறிக்குது. ஸோ கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது வெறும் 30 செகண்ட் வீடியோ தான். ஸோ அதோட எஸ்டிமேஷன் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 39 MB. ஓகே, ஸோ நம்ம பிட்ரேட் செட்டிங்ஸை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைல் சைஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். நல்லா கவனிங்க. இந்த பிட்ரேட் என்கோடிங்கில் பார்த்தோம்னா நமக்கு CBR, VBR அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ CBR அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் பிட்ரேட், ஒரு நிலையான பிட்ரேட் வேணும்னா நீங்கள் CBR என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா VBR 2 pass எடுக்கிறது தான் நல்லது.
பட் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா VBR 1 pass அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி VBR 2 passன்னு இருக்கு இல்லையா. VBR 2 pass எடுக்கிறது தான் நல்லது. பிகாஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். VBR 2 pass அப்படின்னு எடுக்கும் போது அந்த ஃபஸ்ட் பாஸ் என்ன பண்ணோம்னா நம்ம சீக்வன்ஸில் எங்கெங்கே ஹை மோஷன் இருக்குது, எங்கே லோ மோஷன் இருக்குது, எங்கே சிக்கலான சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு பாஸ் என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணிக்கும். அண்ட் ரெண்டாவது பாஸ் என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ண விஷயங்களை கரெக்டாக என்கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை யார் பார்த்துப்பானா இந்த செகண்ட் பாஸ் பார்த்துக்கும். ஸோ அதனால் நமக்கு VBR 2 பாஸ் அப்படின்னும் போது நல்ல குவாலிட்டி என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா டார்கெட் பிட் ரேட் சொன்னால் இப்போதைக்கு 32 MB/s என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது 4K குவாலிட்டி அல்ட்ரா HD அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு 32 MB/s கரெக்டு தான். ஓகே, ஸோ அதுவே நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் யூனிஃபார்மாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டார்கெட் பிட் ரேட் வந்து ஒரு ஒரு 16 MBPS நீங்கள் வச்சுட்டு கூட மேக்ஸிமம் பிட் ரேட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 30 தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட் ரேட்டோட செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். நல்லா கவனிங்க, இது வெறும் எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதோட கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் ஆன அந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஃபைனலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது செக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைனலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் 1 of 2 இருக்கு இல்லையா. பிகாஸ் நம்ம VBR 2 pass அப்படிங்கிற பிட் ரேட் செட்டிங் வச்சதுனால ஃபஸ்ட்டு பாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீக்வன்ஸில் ஹை மோஷன், லோ மோஷன், ஒரு சில காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது, சிக்கலான ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேஷன் தான் யார் பண்ணிகிட்ருக்கானா பாஸ் 1 பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் யார் பார்த்துப்பானா, பாஸ் 2 பார்த்துக்கும். ஸோ VBR 2 pass யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல குவாலிட்டி வெளியில் வரும். அண்ட் அதே மாதிரி டைம் கண்டிப்பாக அதிகமாகவே எடுக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. ஸோ நமக்கு இந்த 30 செகண்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மேபி நம்மளோட டியூரேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற டைமும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸை ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னா செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட்டிங்ஸை ஆஸ் அ ப்ரீசெட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு சாம்பிள் செட்டிங்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாரி, சாம்பிள் சீட்டிங் இல்லை, சாம்பிள் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நம்ம உட்காந்து ஃபர்தராக சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ப்ரீசெட்டில் போயிட்டு கஸ்டமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சாம்பிள் செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே என்ன ஆயிரும், செட் ஆயிரும். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.